5.1 third sum. Vertices are given, triangle are taken in order, and their areas are provided aside. In each case, find the value of P. இப்போ இந்த கொஸ்டினில் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, அப்புறம் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை போய் நம்ம ஆன்டி கிளாஸ் போய் இருக்குதான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேக்கன் இன் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. அதனால் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு நான் பி கண்டுபிடிக்க போகிறேன். அதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சு பி கண்டுபிடிக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 இல்லையா? அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம்? x1 y1 x2 y2 x3 y3. அப்போது 1/2 ஈக்குவல் டு x1 அது 0 p 6 0 y அது 0 8 2 0. இது அப்படியே எடுத்தோன்னா என்ன வரும் பாருங்கள், 1/2. ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா? ஏரியா ஈக்குவல் டு 20 இல்லையா? 20. இப்போ நான் 20 எழுதிக்கிறேன். 0 × 8 0 ப்ளஸ் p × 2 2p ப்ளஸ் 6 × 0 0 மைனஸ் கீழே வந்து மேலே இல்லையா? 0 × p 0 ப்ளஸ் 8 × 6 48 ப்ளஸ் 2 × 0 0. 40 எழுதிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 40 ஈக்குவல் டு இது எப்படி வச்சுக்கலாம்? 2p மைனஸ் 48 இல்லையா? 2p மைனஸ் 48 மற்றதெல்லாம் 0. அதனால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், 2p ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போச்சுன்னா இது மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? 88 இல்லையா? அப்போ 88 p ஈக்குவல் டு 88/2 ஈக்குவல் டு 44. இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா p, அப்புறம் 5, 6 5, -2. நம்ம என்ன எடுத்துக்குவோம்? x1 y1 x2 y2 x3 y3. நமக்கு ஏரியாவும் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஏரியா ஈக்குவல் டு 32. நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு x1 y1 x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 32 ஈக்குவல் டு இது 1/2 இன்ட்டு p, அப்புறம் p5 5p, அப்புறம் p6 -2p. அப்போ 32 × 2 64 ஈக்குவல் டு p × 6 6p 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 × 2 10 ப்ளஸ்ஸு 5 × p 5p மைனஸ் கீழே வந்து மேலே இல்லையா? இது 5p, இது 6 × 5 25 30 ப்ளஸ் 30 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 2p ஆச்சா? இப்போ 64 6p எதுவும் 11p -10 தனியாக இருக்குது. இது 5p - 2p அப்போது 3p + 30 இது தனியாக இருக்குது. 64 ஈக்குவல் டு 11p -10 -3p. ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு அதுவும் மைனஸு. அப்போ -30. மொத்தம் எவ்வளோ பாருங்கள், 64 ஈக்குவல் டு 11 - 3 எவ்வளோ? 8 இல்லையா? அப்போ 8p. இது 40 -40. மொத்தமே எவ்வளோ தான் இருக்குது இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால்
8p இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -40. அப்போது இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8p = 64 + 40. 8p = 104. கரெக்டா? அப்போது p = 104/8. டிவைட் பண்ணலாமா? 104/8. 1 8 சாரி 8, மீதி 24. அப்புறம் 24னா 3 3 8 24. அப்போ p = 13. அவ்வளோதான் சம்.